பெர்சென்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வாக்கு சதவிகிதம் ஆர்ஜேடிக்கு நல்லாவே இருக்கும். பட் அது ஏன் சீட்டாக கன்வெர்ட் ஆகலை? அது ஏன் சீட்டாக கன்வெர்ட் ஆகலினாங்க, போன டைம் சிராக் பாஸ்வான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போன வாக்கில் தனியாக பிரித்தார். இது தேசிய அளவில் காங்கிரஸ்க்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும். எஸ்ஆர்எம் மீதான பெரிய அதிருப்தியும் விமர்சனமும் இருக்குன்ற சூழலில் தமிழகத்துக்கு அடுத்த எலெக்ஷன் நெருக்கத்தில் இருக்கும்போது இந்த ரிசல்ட் அதில் ஏதாவது இம்பாக்ட் பண்ணுமா அல்லது ரிசம்பிள் பண்ணுமா? பீகாரில் நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய மிகவும் பின்தங்கிய மக்களுக்கு எங்கள் வாக்குரிமை எடுக்கப்பட்டிருக்குங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க கூட வாய்ப்பு இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ நான் இந்த 2 நாளாக நான் ஒன்று யோசிக்கிறேன். முன்னாடியெல்லாம் நம்ம வந்து என்னென்னா முதலமைச்சர் வேட்பாளர் யார், அவருக்கான ஒரு பேக்ரவுண்டை வச்சு மக்கள் வாக்களிப்பார்கள் என்பது தான் நம்ம அரசியல் இதாக இருந்துச்சு. இப்போ அது எப்படி மாறிட்டு வருதுன்னா, தாவேக்கா வந்து ஜேடியூ ஆகுமா ஆர்ஜேடியாக இருக்குமா? எவ்வளோ பெரிய பிரபலமான முகமாக இருந்தாலும் சரி விஜய், ஒரு பூத்துக்கு 1000 வாக்கு இருந்துச்சுன்னா அந்த 1000 வாக்கில் 200 வாக்குகள் திமுக அதிமுக இன்றைக்கி சாலிடாக எடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் மீதி இருக்கக்கூடிய 600 வாக்குகளில் நீங்கள் எவ்வளோ எடுக்க போகிறீங்க? ராகுல் காந்தி இன்றைக்கி போனாலும் தேஜஸ்வி யாதவ் ராகுல் காந்தி ஒன்றா நடந்து போனாங்கன்னா அவ்வளோ கூட்டம் வரும். ஏன் வாக்காக கன்வெர்ட் ஆகல? தேர்தல் அரசியலுங்கிறது வேறங்க. மக்களை வீட்டுக்கு சென்று எங்களை கூட்டிகிட்டு வந்து போலிங் பூத்தில் கூட்டிகிட்டு வந்து வாக்களிப்பதற்கான ஒரு கட்சி கட்டமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விஜய் கட்சி இன்னமும் செய்வார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான முடிவுகள் வந்திருக்கின்றன. இந்த நேரத்தில் நம்மோடு பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகர் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். தேர்தல் முடிவுகளை பார்த்துருப்பீங்க. ஒரு லேண்ட்சைடு விக்ட்ரி ஃபார் என்டிஏ அப்படின்னு சொல்லலாம். இந்த இது எதிர்பார்த்தது தானே? ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவார்கள்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய வெற்றி பெறுவார்கள்னு யாரும் எதிர்பார்க்கல. எல்லாருமே ஒரு 160 170க்குள்ளார அந்த கூட்டணி வரும், கம்ஃபர்டபுளான கவர்மெண்ட்டாக இருக்கும், மீண்டும் நிதிஷ்குமார் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது ஒரு பரவலான தகவலாக இருந்துச்சு. ஆனால் 200 சீட்டுக்கு மேலே வெற்றி பெறுவார்கள், 243 சீட்டில் 200 சீட்டு வெற்றி பெறுவார்கள் என்பது ஒரு யாருமே எதிர்பார்க்காத ஒரு வெற்றி. பாஜக தரப்புல இவ்வளோ பெரிய வெற்றியை எதிர்பார்த்துருப்பாங்களான்னு அவங்களுக்கும் தெரியல. ஆனால் 200க்குங்கிறது ஒரு ஹிமாலய வெற்றி. முழுமையான தேர்தல் முடிவுகள் வந்த பிறகுதான் ஒவ்வொரு தொகுதியில் எப்படி அது வாக்குகள் பிரிந்திருக்கிறது என்பதை பார்க்கும்போது தான் நமக்கு எக்ஸாக்டாக டீட்டெயிலாக இன்டெப்த்தாக நமக்கு தெரிய வரும். பட் மேக்ரோ லெவலில் பார்க்கும்போது ஒன்று அந்த பெண்களுக்கு கொடுத்த 10,000 ரூபாய், அதுவும் அதே மாதிரி இந்த குவாலிஷன் அந்த ஒரு காஸ்ட் அரித்மெட்டிக்கை மனதில் கொண்டு கெமிஸ்ட்ரி வைஸாக மனதில் கொண்டு ஒரு அழகான ஒரு கூட்டணி உருவாக்குனதும் இந்த ரெண்டும் ஒரு பெரிய சாதகமாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமாக இருந்ததாக பார்க்க முடியுது. இதில் எஸ்ஐஆரோட பங்கு அதாங்க. எஸ்ஐஆர் நான் எப்படி பார்க்குறேன்னா, எஸ்ஐஆர் அகெயின் நமக்கு இன்னும் ஃபுல் டேட்டா வரல, டேட்டா வந்ததுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். பட் இருந்தாலும் எஸ்ஐஆர் அதுவும் ஒரு காரணமாக நமக்கு தெரிகிறது. ஏன்னா தேசிய இந்தியா கூட்டணியில் குறிப்பாக ஆர்ஜேடி எங்கெங்கெல்லாம் முஸ்லீம் ப்ளஸ் யாதவ் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஆர்ஜேடி இவ்வளோ பின்தங்கி இருப்பதை வந்து ஆர்ஜேடி கட்சி சார்பில் என்னங்கிறாங்கன்னா, முஸ்லீம் வாக்குகள் சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு, எடுத்துட்டாங்க எஸ்ஐஆரில். அதன் காரணமாக தான் இவ்வளோ பெரிய தோல்வி. எஸ்ஆர் மீது தொடர்ச்சியாக சொல்லப்பட்ட விமர்சனம் அதுதானே. அதான் ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க அப்படின்றதா எதிர்கட்சிகளோட விமர்சனமாக. ஏன்னா ஒரு 40 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. அது ஒரு ரஃபாக நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 13,000 15,000 வாக்குகள் ஒரு தொகுதிக்காக நீக்கப்பட்டிருக்கிறதா தான் ஆன் அன் ஆவரேஜ் நம்ம பார்க்க முடியும். ஸோ ஆர்ஜேடி என்னங்கிறாங்கன்னா, இந்த வாக்குகள் நீக்கப்பட்டது வந்து எங்களுக்கு சாதகமான எங்களுக்கு வரக்கூடிய வாக்குகளை குறிப்பிட்டு நீக்கி இருக்கிறார்கள் என்பதுதான் எங்களோட குற்றச்சாட்டு. அது மொத்தமாக நம்ம அந்த குற்றச்சாட்டை புறந்தள்ளவும் முடியாது. ஏன்னா 40 லட்சம் வாக்குகள் நெட் நீக்கப்பட்டிருப்பது வந்து ஒரு பெரிய எண்ணிக்கை தான். அதுக்கு என்ன கவுண்டர் ஆர்குமெண்ட் வருதுன்னா, அப்படி உண்மையான மக்களோட வாக்குகள் நீக்கப்பட்டிருந்தால் மக்கள் போராட்டம் வந்திருக்கோம்ல, இந்நேரம் தெருக்களில் அந்த போராட்டத்தை நம்ம பார்த்துருக்கலாம், ஸ்ட்ரீட்ஸில் அந்த போராட்டத்தை பார்த்துருக்கலாங்கிற ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட்டாக இருக்கும்போது, ஆனால் தேர்தலுக்கு வெறும் 1 மாதத்துக்கு முன்பாக நீங்கள் இந்த ஒரு எக்ஸசைஸை அவசரமாக நீங்கள் நடத்தி உங்களுக்கு ஒரு டைம் பீரியடே கொடுக்காம, ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கான டைம் பீரியடே கொடுக்காம உங்களோட வாக்கு நீக்கப்பட்டிருக்குங்க உங்களுக்கு தெரியாமல் இருக்கும்போது யார் மக்கள் இறங்கி போராட மாட்டாங்க. வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களிக்க வரும்போது தான் எங்களுக்கு வாக்கு இருக்கா இல்லையா தான். இல்லை, அப்போ நடந்திருக்கணும் இல்லையா? இதுக்கு முன்னால் இருந்த பழைய எலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே நிறையா வன்முறை இருந்திருக்கும், பெரிய கலைபரம் நடக்கும், அப்படிலாம் நிறைய எலெக்ஷன்ஸ் போயிருக்கு. ஆனால் இந்த வட்டம் எல்லாத்துக்கும் மாறாக ரொம்ப அமைதியாக ரொம்ப ஸ்மூத்தாக தான் நடந்தது. இப்போது நீங்கள் ஒரே இடத்துல ஒரு 10,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருந்தா உங்களுக்கு அது பெரிய ஒரு போராட்டமாக தெரியும். நீங்கள் அந்த ஒரு 12,000 வாக்குகளை நீங்கள் ஒரு பூத் வாரியாக பிரிச்சிங்கன்னா ஒரு பூத்தில் 10-20 வாக்குகள் தான் இருக்கும்.
அந்த 10-20 வாக்குகள் நான் தான் சொன்னேன், இந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் நம்ம 2 தரப்புமே கொடுக்கணும். எலெக்ஷன் கமிஷனுக்கும் கொடுக்கணும், எதிர்கட்சிகளுக்கும் கொடுக்கலாம். எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறபடி பார்த்தா அந்த மாதிரினா அந்த பூத்தில் யாராச்சும் ஒருத்தனாச்சும் எங்களுக்கு கம்ப்ளைண்ட்னாச்சும் பண்ணியிருப்பாங்களே. இது வரைக்கும் ஒரு அப்பீல் கூட எங்களுக்கு ஃபைல் பண்ணல. நாங்கள் உங்கள் பேரை நீக்கிட்டோம், என் பேர் தவறாக நீக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு அப்பீல் கூட இது வரைக்கும் எங்களுக்கு ஃபைல் பண்ணப்படல அப்படிங்கிறத எலெக்ஷன் கமிஷனோட ஆர்குமெண்ட்டாக இருக்காங்க டிஃபென்ஸில். எதிர்கட்சிகள் என்னங்கிறாங்கன்னா, இது ரொம்ப கேர்ஃபுல்லாக கிராஃப்டடாக கோரியோகிராஃப் பண்ணி நீக்கப்பட்டிருக்கு. எங்கெங்கெல்லாம் எங்கள் பூத்தில் எங்கள் வாக்கு எங்கே இருக்கோ அதில் ஒரு 10 வாக்கு 20 வாக்கு நீக்கியிருக்காங்க. நீங்கள் ஒரு பூத்துக்கு 20-30 வாக்குன்னு போட்டிங்கன்னா தான் இது இவ்வளோ பெரிய ஒரு எண்ணிக்கையாக வரும். ஒரே இடத்துலேருந்து பெருசாக எடுக்காமல் ஒரு பூத்துக்கான ஆவரேஜ் இப்படி எடுத்திருக்காங்க, இதுதான் எங்களுக்கு பிரச்சனையாக வருது அப்படிங்கிறதான். பட் அது நம்ம இன்டெப்த்தாக நம்ம படித்தா தான் தெரியும். பட் இந்த 3 காரணிகளையுமே நான் ஒரு காரணமாக பார்க்குறேன். ஒன்று, அந்த 10,000 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்தது. 2வது, கூட்டணி, பாஜக உருவாக்கிய ஒரு கேர்ஃபுல்லான கூட்டணி. 3வது இந்த எஸ்ஐஆர். இந்த 3 தான் பாஜக கூட்டணி இவ்வளோ பெரிய வெற்றி பெறுவதற்கும் இந்தியா கூட்டணி இவ்வளோ பெரிய தோல்வி பெறுவதற்கும் ஒரு வாய்ப்பு. ஏன் திரும்ப திரும்ப எஸ்ஐஆர்லேயே கேள்வி எழுது அது மீதான அச்சம் வருது அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் இது ஃபஸ்ட்டு ஸ்டேட் வந்து பீகார், அங்கே எக்ஸசைஸ் பண்ணி ஃபஸ்ட்டு எலெக்ஷனை அவங்க பார்த்துருக்காங்க. அதோட ரிசல்ட் அப்படின்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மேசிவ் விக்ட்ரியாக பார்க்கப்படுது. இப்போ என்ன ஆச்சா இருக்குது அப்படின்னா, இதே மாதிரியான சினாரியோ தமிழ்நாட்டில் இருக்குமா? இப்போ இங்கே வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எஸ்ஐஆர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது எவ்வளோ நாளில் முடியுது? அதுலேயே நிறைய குழப்பங்கள் இருக்குது. எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க. அதில் இன்னும் சாமானியனுக்கு படித்தவங்களுக்கே நிறைய விஷயங்கள் அதில் புரியலை அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. சாமானியர்களுக்கு அல்லது பாமர மக்களுக்கு அதை எப்படி அதை ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குது. எஸ்ஐஆர் மீதான பெரிய அதிருப்தியும் விமர்சனமும் இருக்குன்ற சூழலில் தமிழகத்துக்கு அடுத்த எலெக்ஷன் நெருக்கத்தில் இருக்கும்போது தமிழ்நாடு எப்படி இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போகும்? இந்த ரிசல்ட் அதில் ஏதாவது இம்பேக்ட் பண்ணுமா அல்லது ரிசம்பிள் பண்ணுமா? பீகாரை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடுங்கிறங்க படிப்பறிவிலேருந்து பொதுவாகவே அவேர்னஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். ஸோ பீகாரில் நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய மிகவும் பின்தங்கிய மக்களுக்கு எங்கள் வாக்குரிமை எடுக்கப்பட்டிருக்குங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூட வாய்ப்பு இல்லை. அதனால தான் நம்ம ஸ்ட்ரீட்ஸில் அந்த பெரிய ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ நம்மளால் பார்க்க முடியல. ஆனால் தமிழ்நாட்டில் மக்களோட அவேர்னஸ் அதிகம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் 2 திராவிட கட்சிகளுக்கான பூத் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஸ்ட்ராங். நீங்கள் அங்கே போய் ஆர்ஜேடிக்கு பார்த்தீங்கன்னா, ஆர்ஜேடிக்கு மொத்தம் இருக்கிற பூத்தில் ஒரு 60,000 பூத் இருந்துச்சுன்னா அதில் ஒரு 30,000 பேருக்கு கூட ஆர்ஜேடிக்கு பூத் ஒர்க்கர்ஸாக இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு ஒர்க்கர் கூட ஆர்ஜேடிக்கு இருக்க மாட்டாங்க. காங்கிரஸ்க்கு அது இல்லை, லெஃப்ட்டுக்கும் அங்கே இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 68,000 பூத் இருந்துச்சுன்னா அதிமுகவுக்கும் சரி திமுகவுக்கும் சரி பூத் ஒர்க்கர் இருப்பாங்க. பூத் ஏஜென்ட் மட்டும் முக்கியம் கிடையாது. அந்த பூத் ஏஜென்ட்டுக்கு ஒரு பூத்துக்கு 1000 வாக்குகள் இருந்தால் அந்த 1000 வாக்குகள் ஒவ்வொரு வாக்கும் எந்தெந்த வீட்டில் இருக்குங்கிற வரைக்கும் ஒரு டீட்டெயிலாக அந்த ஸ்டடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் பீகாரில் நீக்கப்பட்ட மாதிரி ஒரு 40 லட்சம் 50 லட்சம் வாக்குகள் தமிழ்நாட்டில் நீக்கப்படுவதற்கான வாய்ப்பில்லை. பீகாரில் புலம்பெரும் தொழிலாளர்களும் அதிகம், மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ். அதனால அங்கே கொஞ்சம் அதிகமாக போச்சு. தமிழ்நாட்டில் அதுக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. பட் தமிழ்நாட்டிலையும் ஒரு சில வாக்குகள் நீக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் இவ்வளோ பெரிய ஹியூஜ் நம்பர்ஸ் இருக்குமாங்கிற ஒரு டவுட் நமக்கு இருக்குது. பட் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆரோட தாக்கம், தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா இன்னொரு ஆடட் காம்ப்ளிகேஷன் என்னன்னாங்க, பீகாரில் வெறும் 2004 ஒரே ஒரு ஓட்டர் பேஸ் லிஸ்ட் தான், 2004 வாக்காளர் பட்டியல் அடிப்படையில் அதை எடுத்திருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் 2 அடிப்படை வாக்காளர் பட்டியல் இருக்கு. 2002 2005 அதில் 197 வாக்களும் இதில் 37 வாக்களும். இதில் எனக்கு ஒரு டவுட் ஆகுது, இது இன்னும் எலெக்ஷன் கமிஷன் கிளாரிஃபை பண்ணல. இப்போது அந்த 37 தொகுதிகள்லாம் அந்த 196 தொகுதிகளும் அட்ஜசண்ட்டாக ஏதாச்சும் ஒரு 37 தொகுதிகளில் அட்ஜசண்ட்டாக இந்த 197 ஒரு அட்ஜசண்ட்டான தொகுதிகள் வருவாங்க. இப்போது நம்ம சென்னையில் தாம்பரம்னு ஒரு தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா, தாம்பரம் பக்கத்தால் இருக்கிற தொகுதி அந்த 197 வந்து இந்த தாம்பரம் தொகுதி அந்த 37 தொகுதியில் வந்துச்சுன்னா, ஒருத்தர் 2002 இந்த வாக்காளர் பட்டியலிருந்து 2005 தாம்பரத்துலேருந்து பக்கத்தால் ஊருக்கு போயிருந்தாங்கன்னா, இந்த 37 தொகுதிகளுக்கு பக்கத்தால் இருக்கக்கூடிய தொகுதிகளில் இந்த மாதிரி இடம்பெயர்ந்திருந்தாங்கன்னா இது ஆடட் காம்ப்ளிகேஷன். ஸோ இதை இன்னும் எனக்கு என்னென்னா, இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணுங்கள். ஒரு வாக்காளர் பட்டியல் தெளிவாகவும் அதில் இருக்க ஒரு போலிகள் நீக்கப்பட வேண்டும் என்பது நியாயம், அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதுக்கான கொடுக்கப்பட்டிருக்கும் கால அவகாசம் தான் நமக்கு பிரச்சனை. 30 நாளில் நீங்கள் இந்த எனுமரேஷன் ப்ராசஸ் முடிக்கணுங்கிறீங்களா? நாம் என்ன கேட்குறோம்னா, நீங்கள் அடுத்த வருஷம் சென்சஸ் பண்ண போகிறீங்க, டோர் டு டோர் எனுமரேஷன் பண்ண போகிறீங்க, காஸ்ட் சென்சஸும் பண்ண போகணும்னு அறிவிச்சிருக்கிறீங்க, வீட்டுக்கு வீடு போய் பண்ணி ஆகணும். முதல்ல நீங்கள் அந்த எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதை அடிப்படையாக கொண்டு நீங்கள் உங்களோட சாஃப்ட்வேரில் உங்கள்கிட்ட டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது, அந்த சென்சஸ் டேட்டாவை கையில் எடுத்து உங்கள்கிட்ட இருக்கிற ஓட்டர் லிஸ்ட்டை கையில் எடுத்து ரெண்டையும் நீங்கள் மேட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸசைஸ் ஒரு 1 year 2 year பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா எஸ்ஐஆருமே 1 வருட காலம் வரைக்கும் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் இது ஒரே மாதத்தில் இந்த எனுமரேஷன் முடிக்கும்னா, இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கங்களேன், இது பருவமழை காலம். அப்போது அதிகாரிகள் செய்யக்கூடிய மழை இருக்குது, கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்குங்க. இது ஏன் ஒரே மாதத்தில் முடிக்கணும்? அதுவும் தேர்தலுக்கு 1 மாதத்துக்கு முன்பாக தான் நீங்கள் பண்ணுவீங்கன்னா
அதில் தான் எதிர்க்கட்சிகளோட குற்றச்சாட்டு இருக்குது. அப்போ எங்கேயோ ஒரு தப்பு நடக்குது. நீங்கள் 40 லட்சம் வாக்காளரோட பேரை நீங்கள் நீக்கிறீங்கன்னா, ஒருத்தரோட உண்மையான நியாயமான அவருக்கு வாக்களிப்பதற்கான உரிமை இந்திய அரசியல் சாசனம் வழங்கியிருந்தும் இந்த ஒரு எக்ஸைஸ்னால ஒருத்தரோட வாக்குரிமை மறுக்கப்படுச்சுன்னா அது இந்திய அரசியல் சாசனத்துக்கே அரசியல் சாசனம் கொடுக்கப்பட்டிருக்கும் அதிகாரத்தையே நீங்கள் எடுக்கிற மாதிரி தானே. இதை நீங்கள் ஏன் இன்னும் ஒரு வருஷமாக இது ஏன் பண்ணக்கூடாது? சென்சஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணுங்க. சென்சஸ் நீங்கள் அடுத்த வருஷம் பண்ண போகிறீங்க, முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணலாமே. ஏன் தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்பாக இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு தற்போது வரை இந்திய தேர்தல் ஆணையம் பதிலளிக்க மறுக்கிறார்கள். எனவே அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் மிகவும் விழிப்புடன் இருக்கிறார்கள், கட்டமைப்பும் வலுவாக இருக்கிறது. எனவே பீகார் போன்ற மிகப்பெரும் பாதிப்பு இங்கே ஏற்படாது. இருந்தாலும் இந்த அச்சத்தை பதிலளிக்கக்கூடிய இடத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் பதிலளிக்க மறுப்பது தான் ஏனென்று புரியவில்லை. இல்லை, திரும்பவும் எஸ்ஐஆரில் தான். இப்போ அகிலேஷ் யாதவ் சொல்கிறாரு தேர்தல் தோல்விக்கு காரணம் எஸ்ஐஆர் தான், எஸ்ஐஆர்ன்ற சதி மூலமாக தேர்தல் வெற்றியை பறிச்சுட்டாங்க எதிர்கட்சிகிட்ட இருந்து அப்படின்னு அவர் ஒரு விமர்சன பார்வை வைக்கிறாரு. ராகுல் காந்தி ஓட் சோரின்னு சொல்லி பெரிய கேம்பெயின் பண்ணார், பீகார் ஃபுல்லாக போய் பண்ணார். இப்போ அது எதுலையுமே எடுபடலையா? ஏங்க, ஓட்சோரி உங்களோட வாக்கு உரிமை பறிக்கப்படுதுங்கிறது அது உங்களை வாக்களிப்பதற்கான ஒரு உங்களை வாக்களிப்பதற்கான ஒரு டிசிசிவ் ஃபேக்டராக அது இருக்காது. மக்களுக்கு நீங்கள் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம். அது ஒரு பப்ளிக் காஸ், ஒரு சோஷியல் காஸ் மாதிரி தான். உங்கள் வாக்குரிமை இப்போ நம்ம தமிழ்நாட்டிலிங்க வாக்குக்கு நீங்கள் பணம் வாங்கக்கூடாதுன்னு நம்ம ஒரு கேம்பெயின் பண்ணுறோம்னா, பொது சிவில் சொசைட்டிஸ் எல்லாம் கேம்பெயின் பண்ணாங்கன்னா அது வெறும் ஒரு சோஷியல் கேம்பெயின் தான். ஆனால் உங்களுக்கு வாக்களிப்பதற்கான ஒரு நம்பிக்கை கொடுப்பதற்கு நீங்கள் அதை தாண்டி அடுத்த கேம்பெயின் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதை தான் இந்தியா கூட்டணி பீகாரில் பண்ணலையோன்னு நான் பார்க்குறேன். அகிலேஷ் யாதவ் இப்போ என்ன தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் நடக்கிற மாதிரி இப்போ யூபிலேயே அந்த எஸ்ஐஆர் எக்ஸசைஸ் நடக்குது. அதனால தான் அகிலேஷ் யாதவ் இதை வைக்கிறார். ஏன் அகிலேஷ் யாதவுக்கு அந்த பயம் அதிகம்னா, பீகாரில் என்ன பாதிப்பு ஏற்படுதோ அதோட டபுள் மடங்கு பாதிப்பு யூபியில் இருக்கும். ஏன்னா பீகாரில் யூபியில் தொகுதிகளும் அதிகம், இடமும் அதிகம். இரண்டாவது, பீகாரில் எப்படி ஆர்ஜேடி கட்சி கட்டமைப்பு இருக்கோ அதே மாதிரி தான் யூபியில் சமாஜ்வாதி கட்சியோட கட்டமைப்பு இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பூத்துலேயும் ஒரு பூத் ஏஜென்ட் கூட சமாஜ்வாதி கட்சி கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் டோர் டு டோர் வெரிஃபிகேஷன் போய் பண்ணும்போது அரசு அதிகாரிகள் போய் பண்ணுவாங்க, கூட உங்களோட கட்சி சார்பில் யாரும் அங்கே போக மாட்டாங்க. அதனால் யார் வாக்குகள் நீக்கிறாங்க, யார் வாக்கை ஆட் பண்ணுறாங்கன்னு தெரியாமையே போயிடும். அதனால தான் அகிலேஷ் யாதவ் இந்த ஒரு தற்போதைய அந்த கேள்வி முன்வைக்கிறார். ராகுல் காந்தியும் அகிலேஷ் யாதவ் சொன்னது ஏன் மக்கள் மத்தியில் எடுபடலினா, நான் முன்பே சொன்னப்பா இது ஒரு சோஷியல் காஸ். மக்கள்கிட்ட நீங்கள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். ஆனால் உங்கள் வாக்குரிமை என்ற ஒரே ஒரு ஒரு கேம்பெயினை மட்டும், ஒரு லைனை மட்டும் வச்சு, புள்ளியை மட்டும் வச்சு மக்களை உங்களுக்கு வாக்களிப்பதற்கு மக்களை நீங்கள் அப்படி பண்ண முடியாது. 10,000 ரூபா பீகார் போன்ற ஒரு பின்தங்கிய மாநிலத்துக்கு பெண்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கப்படுவதும் நீங்கள் போய் உங்கள் வாக்கு திருடப்படுதுன்னு சொன்னா சாமானியன்னா யோசிச்சு பாருங்களேன். 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க, இங்கே வந்தால் மீண்டும் எனக்கு கொடுப்பாங்க, வாக்கு திருட்டா 10,000 அப்படின்னு கம்பேர் பண்ணால் ஆப்வியஸ்லி சாமானியனா அப்படி தான் நீங்கள் யோசிப்பாங்க. ஸோ அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த நிதிஷ்குமார் ஆட்சி வந்தால் மீண்டும் நமக்கு இந்த 10,000 ரூபாய் தொடர்ந்து கொடுப்பாங்க, ஸோ இதே ஆட்சிக்கு நம்ம ஓட்டு போடலாம் அப்படிங்கும்போது தான் அதுதான் ஒரு டிசைடிங் ஃபேக்டரான அதில். இல்லை, இப்போ அதுக்கு ஈக்குவலாக தானே இப்போ தேஜஸ்வி யாதவும் நிறைய வாக்குறுதிகளை கொடுத்தார். 30,000 ரூபா வரைக்கும் தரேன்னு சொன்னார். அதுலேருந்து தொழில் முனைவராக வர்றவங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து வேலைக்கு ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னா நிறைய வாக்குறுதிகள் அவர் சொன்னார். அது எதுவுமே எடுபடலையா? ஏங்க, சொல்கிறது வேற, செய்கிறது வேற. ஏன்னா இவர் செஞ்சிருக்கார். ரெண்டாவது, ஆர்ஜேடிக்குன்னு ஒரு பேக்ட்ராப் என்றைக்குமே ஒரு பிரச்சனை இருக்குங்க. ஆர்ஜேடியோட பிரச்சனை என்னென்னா, ஆர்ஜேடி பொறுத்த வரைக்கும் ஆர்ஜேடியோட வாக்கு வங்கியாக நம்ம பார்ப்பது பொதுவாகவே இருப்பது முஸ்லீம் ப்ளஸ் யாதவ். இது ரொம்ப வோக்கலான ஒரு வாசிஃபரஸான ஒரு ஓட் பேங்க். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேஜஸ்வி யாதவ் போகிற கூட்டத்திலலாம் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த சமூகம், அந்த மக்கள், அந்த வாக்காளர்களாக இங்கே இருப்பாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, எப்பப்பெல்லாம் ஆர்ஜேடி வந்திருக்கோ அப்பப்பெல்லாம் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இருக்குது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கிறது, பெண்களுக்கு பாதுகாப்பின்மை இருக்கிறது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பெண்கள் நிதிஷ்குமாருக்கு வாக்களிச்சுட்டு வந்தாங்க. 2005 தான், 2005க்கு முன்னாடி வரைக்கும் ஆண்கள் வாக்கு தான் அதிகமாக இருக்கும் பீகாரில். 2005க்கு அப்புறம் தான் நிதிஷ்குமார் வந்ததுலேருந்து தான் பெண்கள் வாக்கு அதிகமாகிட்டு வருது. ஸோ நிதிஷ்குமார் வந்தால் ஒரு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு பொதுவாகவே பெண்களுக்கு நிதிஷ்குமார் மேலே அந்த ஒரு நம்பிக்கை வருது. அதுதான் இப்போ அது அதிகமாகிட்டே போகிறது. இப்போ நிதிஷ்குமார் ஏன் திடீர்னு இந்த 10,000 ரூபாய் கொடுத்தாருன்னா, நிதிஷ்குமாருக்கு தெரியும் பெண்கள் வாக்கு தான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்க போகுது. இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் 9% அதிகமாக வாக்களிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கடந்ததோட கம்பேர் பண்ணும்போது. இல்லைங்க, ஆண் பெண்கான டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கும்போது, நீங்கள் வாக்காளர் பட்டியலில் ஆண்கள் அதிகமாக இருக்காங்க பெண்களை விட அப்படிங்கிறதோட, அதில் இருக்கக்கூடிய பெண்கள்லேயே அதிகமான பேர் வாக்களிச்சாங்கன்னா வாக்களிக்கிறது, அதனால பெண்களோட வாக்கு தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதாவது மதுவிலக்காக தான் சொல்கிறேன். அது என்றைக்குமே ப்ரோ விமனாக தான் அவரோட எல்லா பாலிசிஸுமே இருந்துருக்கு. அதில் இந்த 10,000 ரூபா ஆன் டாப் ஆஃப் இட். ஸோ இது பெண்களை இன்னமும் அவர் கட்சி பக்கம் ஈர்த்திருக்கு. ஸோ இதெல்லாமே தான் ஒரு ஃபேக்டராக நிதிஷ்குமார் சாதமாக வந்திருக்கு. அதனால் இந்த ஓட் சோரிங்கிற ஒரே கேம்பெயின் மட்டும் எடுப்படல.
நீங்கள் ஓச்சோரிங்கிற கேம்பெயின் தான் பிரதானமான கேம்பெயினாக இருந்துச்சே தவிர அதை தாண்டி வேறு எந்த கேம்பெயினுமே இவங்க பண்ணல. அதை மட்டுமே பிரதான கேம்பெயினாக வச்சுட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சில பாலிசிஸ் எல்லாம் சொன்னாங்க. நாங்கள் வந்தால் 30,000 கொடுக்குறோம், ஒரு வீட்டுக்கு ஒரு அரசு வேலைங்க, அரசு வேலையெல்லாம் சொன்னாங்க. அது நடக்காதுன்னு தெரியும். இனிமேல் நீங்கள் போய் அரசு வேலைன்னு சொல்லி உங்களால் வாக்குகள் எந்த இடத்துலையும் வாங்க முடியாது. ஏன்னா சாமானிய மக்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிருச்சு. அரசு வேலை என்பது கிடைக்க போகிறதில்லை. ஏன்னா இவ்வளோ பெரிய லார்ஜஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் ஒரு இந்தியாவில் ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குன்னா ரயில்வே. கடைசியில் இந்தியா ரயில்வே கடைசியில் எப்போ இந்த தேர்வு நடத்தி எப்போ அவங்க வந்து இளைஞர்களை வேலைக்கு எடுத்தாங்க? இல்லவே இல்லை. அதனால் இப்போ சாமானிய மக்களுக்கு புரிஞ்சிச்சு இதெல்லாம் வந்து நடக்காததுன்னு புரிஞ்சிருச்சு. அதனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த 10,000 ரூபா குடும்பத்துக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. வந்தாங்கன்னா மீண்டும் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நிதிஷ்குமார் போகிறார். ரொம்ப முக்கியமான கூட ஒன்று சொன்னார், மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து ஏன் வெளி மாநிலங்களில் போய் நம்ம ஏன் வேலை பார்க்கணும், அதுக்கான கட்டமைப்பெல்லாம் இங்கேயே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் யங்ஸ்டர்ஸ் ஈர்க்கலையா? நீங்கள் யங்ஸ்டர்ஸ் ஒரு அளவுக்கு இருக்கும். நீங்கள் அங்கே யங்ஸ்டர்ஸோட ஓட் பேங்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, 18 வயசுலேருந்து 30 வயசு இருக்கக்கூடிய அவர்களை மட்டும்தான் எடுக்கிறீங்க. அந்த 18 வயசுல 30 வயசுக்கூடிய வாக்காளர்களுக்கு வாக்களித்தாலும் அது மட்டும் உங்களை வெற்றி பெற வைக்க முடியாது. ஏன்னா 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஆர்ஜேடினா இன்னமும் கொஞ்சம் அந்த தயக்கம் இருக்குது. ரெண்டாவதுங்க, பீகார் மாதிரி மாநிலங்களில் வடநாட்டில் பெரும்பான்மையான மாநிலங்களில் அந்த காஸ்ட்டுங்கிறது ஜாதிய ரீதியான ஒரு கட்டமைப்புங்கிறது, அதுவும் தேர்தல் அரசியல் கட்டமைப்புங்கிறது இன்னமும் அது ஒரு பேக் போனாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் வெறும் 2 சமூகம், ஆர்ஜேடிக்கு 2 சமூகம் தான் இருக்குன்னா அதே ஊரில் இருக்கக்கூடிய அப்போ அந்த 2 சமூகத்தை சேர்ந்தவங்க ஒரு ஊரில் 100 பேர் இருக்காங்க. இந்த 2 சமூகத்தை சேர்ந்தவங்க ஒரு 20 பேர் இருந்தாங்கன்னா மீதிக்கு அந்த 80 பேர் அந்த 2 சமூகத்துக்கு எதிராக வாக்களிக்க பார்ப்பாங்க. அதில் தான் பிஜேபி இந்த கட்டமைப்பு அழகாக உருவாக்கியிருக்காங்க. பிஜேபியோட கூட்டணி பாருங்க, நிதிஷ்குமார் இபிசி பெரிய சப்போர்ட் இருக்கக்கூடியது, பிஜேபி அப்பர் காஸ்ட் ப்ளஸ் ஓபிசி சப்போர்ட், சிராக் பாஸ்வான் தலித், ஹெச்ஏஎம், அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிகளை இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிகளை ஒரு கூட்டணியில் கொண்டு வந்து ஒரு அப்பர் காஸ்ட், ஓபிசி, இபிசி, தலித், அப்ரஸ்ட், ஸோ எல்லாத்தையுமே ஒரு அழகான, ஸோ 20 ஓட்டு அங்கே போச்சுன்னா மீதி இருக்கிற 50 ஓட்டு நம்ம எடுத்தால் பரவாயில்ல. ஒரு ஊரில் எல்லா செக்டாரையும் கன்சாலிடேட் பண்ணி, அதான் பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு ஊரில் 100 ஓட்டு இருக்கா, 100 ஓட்டில் எனக்கு ஒரு 40 to 50 ஓட்டு வந்தால் போதும். மீதி இருக்கக்கூடிய 50 ஓட்டு 2-3 போயிட்டு. ஸோ அதனால அதனால தான் சொல்கிறேன், இது ஒரு கிளியர்லி கிராஃப்டடான ஒரு கோலிஷன். அது எங்களுக்கு இன்னமும் சாதமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. 20 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்திருக்காரு நிதிஷ். அதன் பிறகு பொதுவாக நம்ம இங்கே நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் 10 வருஷம்னா அதுக்கு பிறகு ஒரு ஆன்டி இன்கம்பென்சி வரும், அடுத்த கவர்மெண்ட் மாறும் அப்படின்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு இல்லையா? இது வந்து பீகாருக்கு பொருந்தலையா? பீகாருக்கு இது பொருந்தி இருக்கும். ஆனால் அதை நீங்கள் கேம்பெயினாக வச்சுருந்தா எந்த இடத்துல தேஜஸ்வி யாதவோ ராகுல் காந்தியோ போய் நிதிஷ்குமாரோட 20 ஆண்டு கால ஆட்சியை பற்றி மட்டும் ஏன் பிரச்சாரம் இல்லை? இவங்களும் அந்த பிரச்சாரத்தை முன்வைக்கல. இவங்க நிதிஷ்குமாரை வச்ச ஒரே பிரச்சாரம், நிதிஷ்குமாரை முன்வைத்து நடத்திய ஒரே பிரச்சாரம், பாஜக நிதிஷ்குமாரை ஆட்டி படைக்கிறது, பாஜகவோட கைப்பாவையா நிதிஷ்குமார் இருக்கிறா, பாஜகவோட கிளச்சஸ்ல நிதிஷ்குமார் மாட்டிட்டாரு, மக்கள் பிரச்சனையை நிறைய அவங்க பேசவே இல்லை. நிதிஷ்குமாரை வந்து பாஜக வந்து தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்கும் போது நீங்கள் நிதிஷ்குமார் நீங்கள் சொல்லும் போது அது எப்படி போகும்னா, நிதிஷ்குமாருக்கு ஒரு சிம்பத்தியாக தான், ஒரு அனுதாபத்தை தான் நிதிஷ்குமாருக்கு ஏற்படுத்தி கொடுத்துச்சே தவிர கடந்த 20 ஆண்டு காலமாக நிதிஷ்குமாரோட ஆட்சியில் நீங்களாம் பட்ட துன்பம் எவ்வளோங்கிறத அந்த ஒரு கேம்பெயின் அவங்க எடுத்துகிட்டு போகவே இல்லை. அதனால தான் அந்த ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் ஒரு மொமெண்டமாக பில்ட் ஆகாமல் போனதுக்கான காரணம் அது ஒன்று. இப்போ வரைக்குமான ரிசல்ட்டில் வந்து ரிப்போர்ட்டில் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் இவங்க 200+ எடுத்திருக்காங்க. பிஜேபி மட்டும் இண்டிவிஜுவலாக 90+ எடுத்திருக்காங்க. ஜேடியு வந்து அரௌண்டு 80+. அப்படின்னா இப்போ முதலமைச்சர் வேட்பாளர்ன்றது ஆல்மோஸ்ட் நிதிஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட முதலமைச்சராக இருப்பார்னே வச்சுக்கலாமே. இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு எதிர்காலம் இந்த 5 ஆண்டுகள் நிதிஷ்குமாரே ரீட்டைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, போன டைம் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் இதோட கம்மியான சீட்டில் தான் ஜெயிச்சிருந்தார், வெறும் 40 சீட்டில் தான் அப்போவுமே அவரே சிஎம்மாக வச்சுருந்தாங்க. இந்த டைம் பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமாருக்கு ஒரு பார்கெனிங் சிப் இருக்குது. நிதிஷ்குமாரோட ஆதரவு சென்ட்ரலில் இருக்கிறதுனால ஸோ இங்கே நிதிஷ்குமார் தான் சீஃப் மினிஸ்டராக வச்சுருப்பாங்க. பட் என்னென்னா நிதிஷ்குமாரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் கேபினெட்டில் இவங்க ஆட்களை பிஜேபியோட ப்ரொபோஷன் ரொம்ப அதிகமாக போட்டு முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட் கேபினெட்டை கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் எடுக்க பார்ப்பாங்க. நிதிஷ்குமாரோட எய்லிங் ஹெல்த் நமக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறேன். ஆல்டர்னேட்டாக நிதிஷ்குமாருக்கு அடுத்து கையை காட்டுற மாதிரி யாரும் இல்லை அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்குது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அது நம்ம ஒரு விமர்சனமாக கூட வைக்கலாம். பாஜகவை பொறுத்த வரைக்கும் தன்னோட கூட்டணிக்கு எந்த கட்சி வருதோ அந்த கட்சியோட வாக்கு வங்கியை முழுமையாக தன்னுடைய வாக்கு வங்கியாக மாற்ற தான் பார்ப்பாங்க. அந்த கூட்டணி கட்சியை அப்படியே தொடர்ந்து வளர்த்து விட பார்க்க மாட்டாங்க. ஸோ எங்களுக்கு தெரியும் நிதிஷ்குமாருக்கு இந்த கவர்மெண்ட் தான் இதுதான் கடைசி கவர்மெண்ட்னு தெரியும். முடிஞ்ச வரைக்கும் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த கட்சி அப்படியே தம் பக்கம் முழுமையாக எடுத்துக்க பார்ப்போம். எப்படி சிவசேனாவை அந்த மாதிரி அப்படியே முழுமையாக அகாலிதள்ங்கிற ஒரு கட்சியை பஞ்சாபில் இல்லாமல் போயிடுச்சுல, அந்த மாதிரி நிதிஷ்குமார் அவர்
ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கிற வரைக்கும், சவுண்ட் மைண்டில் இருக்க வரைக்கும் அவரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவரை வச்சிருப்பாங்க. அவரையே முகமாக வைத்து கொண்டு நீங்கள் அரசியல் பண்ணாதான் அந்த வாக்கு வங்கி முழுமையாக அவங்க பக்கம் வரும். நீங்கள் இப்போ அந்த இடத்துல போய் ஏதாச்சும் ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா நிதிஷ்குமார் வந்து உங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஸ்ப்ளிட் டிஸ்டர்ப் ஆகும். நிதிஷ்குமார் உடனடியாக நிதிஷ்குமார் காங்கிரஸ் ப்ளஸ் தேஜஸ்வி இருந்தால் கூட இப்போ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண, ஏன்னா அவருக்கு 80 சீட்ஸ் இருக்குது. காங்கிரஸ் இவங்கெல்லாம் சேர்த்துனா சின்ன சின்ன கட்சியெல்லாம் சேர்த்துனா கூட ஒரு கூட்டணி உருவாக்கிட முடியும்னு தெரியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு ரிஸ்க்கை பிஜேபி எடுக்க மாட்டாங்க. ஒரு 5 இயர்ஸ் நிதிஷ்குமார் ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கிற வரைக்கும் நிதிஷ்குமார் தான் சேமாக இருப்பாங்க தான் என்னோட கருத்து. காங்கிரஸோட இந்த செட்பேக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? 61 சீட்டு கண்டெஸ்ட் பண்ணுறாங்க, இப்போ வரைக்கும் 2 இடம் தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்படின்னும் போது இவ்வளோ மோசமான ஒரு பின்னடைவு அப்படின்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஹோல் ஹார்ட்டட் கேம்பெயின் காங்கிரஸ் பண்ணலீங்க. இல்லை, இப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு தான் பீகார்லேயும் இருக்கும். கட்சியோட கட்டமைப்பும் அவ்வளோதான், வேறு பெருசாக ஒன்றும் இல்லை. இங்கே டிஎம்கே, அங்கே ஆர்ஜேடி, அந்த எந்த கட்சி இருக்காங்களோ அந்த கட்சியோட இதுதான். ஒரு மைனர் பார்ட்னர் தான். ஆனால் மைனர் பார்ட்னர் இருந்துட்டு நம்ம 60-65 சீட்டை நம்ம காங்கிரஸ் வாங்கியிருக்காங்க. 65 சீட் வாங்கி 2 சீட் தான் ஜெயிச்சிருக்காங்கன்னா இதுதான் காங்கிரஸோட worst ever பெர்ஃபார்மன்ஸ். 2010 இதே மாதிரி ஒரு worst ever பெர்ஃபார்மன்ஸ் இதே கூட்டணிக்கு, ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்துச்சு. அப்போ கூட காங்கிரஸ் ஒரு 6-7 சீட்டு ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் காங்கிரஸோட worst ever பெர்ஃபார்மன்ஸ். இது தேசிய அளவில் காங்கிரஸ்க்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுத்தும். ஏன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் சுமார் 99 இடங்களை ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு மொமெண்டம் காங்கிரஸ் கிடச்சிச்சு. கரெக்ட். கூட்டணி சரியாக அவங்க பயன்படுத்தலை. கூட்டணி கட்சிகள்லாம் அரவணைச்சு கொண்டு வர பார்த்தாங்க. ஆனால் அந்த மொமெண்டமை நீங்கள் தொடர்ந்து செட்பேக். டெல்லி, மகாராஷ்டிரா, ஹரியானா, இப்போது பீகார். ஸோ அதுக்கப்புறம் இந்த எல்லா எலெக்ஷன்லையுமே காங்கிரஸ் தோற்றுருக்கு. அதுவும் ஒரு மிகப்பெரிய தோல்வி, சின்ன தோல்வியில் பெரிய தோல்வி காங்கிரஸ் சந்தித்து வருவதால் காங்கிரஸோட ரோலும் சென்ட்ரலில் இன்னும் கொஞ்சம் டிமினிஷ் ஆகிட்டு வரும். காங்கிரஸ் அவங்க கோர்ஸ் கரெக்ட் பண்ணணும். அவங்க இன்னமும் அவங்கள கொஞ்சம் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணும். எங்கே தப்பு பண்ணுறோம், எஸ்ஐஆருங்கிற ஒரு காரணமாக இருந்தாலும் கூட இதுதான் பிளேயிங் ஃபீல்டுன்னு உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நாட் ப்ரூவன் இல்லையா? எஸ்ஐஆர் தான் காரணம், அதனால தான் நாங்கள் தோத்தோம் அப்படின்னு நீங்கள் காங்கிரஸ் அது சொன்னால் கூட அப்போ நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் அது இப்போ காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்க, எஸ்ஐஆர்னால தான் நாங்கள் தோத்தோன்னு காங்கிரஸ் சொன்னால் கூட இதுதான் உங்களுக்கு பிளேயிங் ஃபீல்டாக இருக்க போகுது. அப்போ நீங்கள் அதுக்கு உங்களை தயார்படுத்திக்கிட்டே தான் உங்கள் எலெக்ஷனில் வரப்போகுது. நீங்கள் இன்னும் உங்கள் பூத் கட்டமைப்பே நீங்கள் பூத் அந்த கட்டமைப்பை நீங்கள் இன்னும் வலுப்படுத்தாமல் வச்சுருக்கிறீங்க. அப்போ தப்பு உங்கள் மேலே தான் இருக்குது. ஸோ காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து நீங்கள் 1000 குற்றச்சாட்டு சொல்லலாம். ஆனால் ஏன் நாம் ஏன் இந்த எலெக்ஷனில் தோத்தோம் அப்படிங்கிறக்கான காங்கிரஸ்க்கு உண்மையான காரணம் தெரியும். காங்கிரஸ் வெளியே வந்து கட்சி கட்டமைப்பை காங்கிரஸ் பலப்படுத்தணும். காங்கிரஸ் இன்னைக்கு தேதிக்கு காங்கிரஸுக்கு ஒரு நேஷனல் லீடர் பீகார்லேருந்து சொல்லுங்களேன், இவரை முன்னிறுத்தி காங்கிரஸ் பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு தலைவர் கூட பீகார் போன்ற ஒரு மாநிலங்களில் கிடையாது. எவ்வளோ பெரிய மாநிலம் ஹிந்தி ஹார்ட்லாண்ட் பீகார், ஒரு தலைவரை நீங்கள் சொல்லுங்களேன், கிடையாது. அதுதான் பிரச்சனை. ஆனால் காங்கிரஸ் என்னன்னாங்க, நான் அதிக சீட்டு ஒரு கூட்டணியிலேருந்து வாங்கி கண்டெஸ்ட் பண்ணோன்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு முனைப்பு, வாங்குற சீட்டை ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பு இருக்கணும். அது காங்கிரஸ் அதுக்கு ஒர்க் பண்ணணும். 60-65 சீட்டு வாங்குறது முக்கியம் கிடையாது. அந்த 65 சீட்டில் நீங்கள் எத்தனை எம்எல்ஏக்கள் உள்ள போய் நிற்க போகிறீங்க, அதுதான். அது காங்கிரஸ் என்ன கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். மாறாக ஆர்ஜேடி நல்லா தானே வேலை பார்த்தாங்க. தேஜஸ்வி ஃபுல்லாக சுற்றினார், நிறையா ஆஃபர்ஸ் சொன்னார், இதெல்லாம் பண்ணுவேன்னு சொன்னார். வளர்ச்சியின் மீது அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிற மாதிரியான கேம்பெயினும் பண்ணினார்னு தானே பார்த்தோம். ஏங்க, எலெக்ஷனுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி போய் இனிமேல் கேம்பெயின் பண்ணலாம் எடுப்படாதுங்க. நீங்கள் வந்து 5 அரசியல்வாதியாக இருந்தால் 24 மணி நேரம் வேலைங்க அது. இனிமேல் நீங்கள் 24 மணி நேரம் மக்கள் கண் முன்னாடியே நீங்கள் வேலை செஞ்சால் தான் மக்கள் நம்புவாங்க. தேர்தலுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி நான் போய் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் எடுப்படாதுங்க. அதுதான் நான் சொல்கிறேன்ல, நீங்கள் அங்கே போய் என்ன தான் நீங்கள் சொன்னாலும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் 10,000 ரூபா ஒரு ஃபேமிலிக்கு ஒரு உமனுக்கு ஒரு 10,000 ரூபா பணம் கொடுக்குறது ஒரு ஃபேமிலிக்கு கொடுக்குற மாதிரி. அதுவும் பீகார் போன்ற ஒரு ஸ்டேட்டில் அது ரொம்ப முக்கியம். ரொம்ப பெரிய அமௌண்ட். அது 10,000 ரொம்ப பெரிய அமௌண்ட் பீகார் போகிற ஸ்டேட்டில். அந்த 10,000 ரூபா டிஸ்ட்ரிபியூட் பண்ண விதத்துலையுமே நிறைய விமர்சனங்கள் இருக்கு இல்லையா? அவங்க எலெக்ஷனுக்கு முன்னால் தேதி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னால் வந்து அது த்ரூ பேங்க் அக்கௌண்ட்டில் டைரெக்டாக கொடுக்க முடியுது. இதே எதிர்க்கட்சிகள் அதை செய்ய முடியாது இல்லையா? நான் தான் சொல்கிறேங்க, இதுதான் சிஸ்டம் மாறிச்சு. அதனால தான் நம்ம சொல்கிறோம் எலெக்ஷன் கமிஷன் நியாயமாக நேர்மையாக நடந்திருக்காங்கிற கேள்வி நம்ம இதெல்லாமே வச்சு தான் வைக்கிறோம். நம்ம சொல்லுவோம் 2000 அந்த சுனாமி முடிஞ்சதுக்கப்புறம் நினைக்கிறேன் ஜெயலலிதா இதே மாதிரி ஒரு விவசாயிகளுக்குன்னு நினைக்கிறேன், இதே மாதிரி 2006 ஆமாம், விவசாயிகளுக்கு இதே மாதிரி ஒரு ஸ்கீம் கொடுக்கும்போது அப்போ எலெக்ஷன் கமிஷனை ஸ்டாப் பண்ண சொன்னாங்க. ஆமாம், இங்கே தமிழ்நாட்டில் நிறையா தமிழ்நாட்டில் அதே மாதிரி 2010 டிவி கொடுக்கும்போது கலைஞர் திமுக ஆட்சியில் டிவி கொடுக்கும்போது எலெக்ஷன் கமிஷன் வந்து இல்லை எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் அதை கொடுக்கூடாது ஸ்டாப் பண்ணுவாங்க. ரீசெண்டாக தெலுங்கானாவில் லாஸ்ட் இயர் 2023 நினைக்கிறேன், தெலுங்கானாவில் அதே மாதிரி ரைத்து பந்துன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்கீம் பேர், விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய பணம், அதை ஸ்டாப் பண்ண சொன்னாங்க. எலெக்ஷன் டைமில் நீங்கள் கொடுக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ண சொன்னாங்க. அப்படி இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் இதை எப்படி அலோவ் பண்ணாங்கன்னு தான் தெரியல. ஸோ இதனால தானே ஒரு கேள்விகள் வருது. இது போன்ற ஒரு நடுநிலையான அமைப்புகள் நீங்கள் நடுநிலையாக நீங்கள் இருக்கணும். நீங்கள் வந்து எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் நீங்கள் இவ்வளோ கண்டிஷனை போடுறீங்க,
நீங்கள் ஆனால் இவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணலான்னா நீங்கள் இன்ஸ்டிடியூஷனும் ஃபேராக இல்லைங்கிறதா ஒரு குற்றச்சாட்டு வருது. ஸோ ஆனால் இதுதான் உங்களுக்கான சிஸ்டம்னு இருக்கும்போது காங்கிரஸ் அதுக்கும் தயாராகி தானே இருந்தாகணும். ரொம்ப முக்கியமாக அந்த எலெக்ஷனில் கீ ரோல் அப்படின்னு பார்க்குறது சிராக் பாஸ்வான். அவரோட ரோல் எப்படி பார்க்குறீங்க? அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறாங்களா காங்கிரஸ்? சிராக் பாஸ்வான் காங்கிரஸ் கூட்டிருந்தாலும் சிராக் பாஸ்வான் வந்து இருக்க மாட்டார். சிராக் பாஸ்வான் பிரசாந்த் கிஷோரோட போயிருக்க வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் சிராக் பாஸ்வான் இப்போ சென்ட்ரலில் மினிஸ்டராக இருக்கிறாங்காட்டி சிராக் பாஸ்வானை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைக்கிறாருனாங்க, நிதிஷ்குமாருக்கு எதிராக அரசியல் பண்ணால் தான் தனக்கான அந்த ஸ்பேஸ் அங்கே இருக்கும்னு நினைக்கிறாரு. 2020 அந்த கூட்டணிக்கு எதிராக போனார். பிஜேபி கூட்டணி விட்டு வெளியே போனங்காட்டி தான் ஜேடி இவ்வளோ பெரிய அடி வாங்கினாங்க. ஜேடி எங்கெங்கெல்லாம் கேண்டிடேட் போட்டாங்களோ அங்கே மட்டும் சிராக் பாஸ்வான் கேண்டிடேட் போட்டார். பெருவாரியான வாக்குகளில் பிரித்தார். அதனால தான் நிதிஷ்குமார் பெரிய தோல்வியை சந்தித்தார். 2024 மீண்டும் நான் என்னோட கேள்வி, காங்கிரஸோ அல்லது எதிர்க்கட்சி அந்த இந்தியா அலையன்ஸ் வந்து இதை கணிக்க தவறிட்டாங்களா? இவங்க அலையன்ஸில் அவங்க போகிறாங்க, இவர் டெஃபினட்டாக ரொம்ப எஸ்பெஷலி தலித் ஓட்ஸ் எல்லாத்தையும் கணிக்க தவறி இருந்தாங்கன்னா இங்கே கல அரசியல் புரியாமல் இருந்தாங்கன்னு அர்த்தம். நான் அதுக்கு தான் கம்ப்ளீட் பண்ணலான்னு பார்த்தேன். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இதே எல்ஜேபி சிராக் பாஸ்வான் கட்சி அந்த கூட்டணிக்கு போகுது. சிராக் பாஸ்வான் போட்டி போட்ட 5 இடத்துலையுமே இங்கே ஜெயிக்கிறாங்க. 5 போட்டி போட்டு 5லையுமே ஜெயிக்கிறாங்க. அதுதான் ஜேடியோ அதிக சீட்டில் ஜெயிக்க வச்சுது. நீங்கள் அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுங்களேன். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தொகுதிகளை நீங்கள் சட்டமன்ற தொகுதிகளை மாற்றினா அப்போவே 170 சீட்டு இந்த கூட்டணி ஜெயிச்சிருச்சு. ஸோ நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாடியே அந்த தேர்தல் நடந்திருக்கு, ரிசல்ட் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. அதனால தான் யூபியில் அதிகமாக ஜெயிச்சு கூட இந்தியா கூட்டணி, பீகாரில் கம்மியாக ஜெயிச்ச ஒரே காரணம் சிராக் பாஸ்வான் ஃபேக்டர் தான். உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சிருந்தும் நீங்கள் அதை வந்து கோர்ஸ் கரெக்ட் பண்ணல. அதுக்கு நீங்கள் வந்து அதை ஈக்குவேட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஒரு கூட்டணியை உருவாக்கலினா ஒன்று எல்லாமே ஒரு காரணம். அதனால வேறு ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. இரண்டாவது, நீங்கள் உங்களுக்கு வேறு ரிசோர்ஸ் இல்லைன்னா நீங்கள் களத்தில் இருங்க. ஒன்றா உங்களுக்கு ரிசோர்ஸ் இருக்கலாம், இல்லை உங்கள் கடின உழைப்பு வேணும். நீங்கள் ரிசோர்ஸும் உங்கள் கையில் இல்லை, கடின உழைப்பும் இல்லைன்னா பண்ணலாம். ரொம்ப முக்கியமாக பிரசாந்த் கிஷோர் ஒரு மாற்றத்தை முன் வச்சு மாற்று அரசியல் தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கேம்பெயினுமே ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இவங்கள மாதிரி ஸ்டேஜ் போட்டு பண்ணாமல் எல்லா இடத்துலையும் அவரோட ஸ்ட்ராட்டஜி நடைப்பயண மாதிரி போய் ஊர் ஊராக பார்த்து மக்களை நேரில் பார்த்துலாம் பேசினார். நிறையா மாற்று இதை எடுத்து வச்சார். வெளியில் போகணும், மக்கள் வந்து வெளியில் போகிறத தவிர்க்கணும், இங்கேயே எல்லா வேலையும் பார்க்கணும், இங்கேயே அவங்க எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சார். அவரோட கேம்பெயின் ஏன் பெருசாக எடுபடவே இல்லை, அல்லது அவரால் ஏன் இந்த வெற்றி அடைய முடியல? இது வரைக்கும் ஒரு சீட்டு கூட அவருக்கு வரல. இல்லை, 3% வாக்குகள் நினைக்கிறேன். எக்ஸாக்டாக 3% வாக்குகள் தான் பிரசாந்த் கிஷோர் கட்சி வாங்கியிருக்கதா பார்க்குறேன். பிரசாந்த் கிஷோர் என்ன நினைக்கிறாருனாங்க, அவருக்கு தெரியும் இந்த எலெக்ஷனில் இதுக்கு மேலே பெருசாக ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். அதனால தான் அவரே கண்டெஸ்ட் பண்ணல. அது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் அவரே அந்த தொகுதியில் நின்றுக்கலாமே. அவருக்கே தெரியும் எந்த தொகுதியிலும் ஜெயிக்க போகிறது இல்லைன்னு. நிதிஷ்குமாருக்கு அப்புறம் அந்த ஸ்பேஸ் காலியாகும், அந்த இபிசி வாக்குகள் காலியாக அந்த ஒரு தலைவரை இங்கே தேடுவாங்க. அந்த டைமில் நம்ம வந்து அந்த இடத்துக்கு நம்ம வந்துக்கலாம். தற்போது கட்சி அப்படியே வளர்த்துட்டு வரலாம், அதுதான் அவரோட ஐடியாவாக இருக்குது. இட்ஸ் அ லாங் பேட்டில் ஃபார் பிரசாந்த் கிஷோர். அவருக்கு அது தெரியுதுங்க. இதுதான் ஆரம்பத்தில் 3% வாங்கியிருக்காரு. அவர் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அவர் ஒரு 6-7% வாங்குவார்னு நினச்சாலும் அதோட 50% தான் வந்திருக்கு. அதுக்கான காரணம் அதான், மீண்டும் அந்த இபிசி ஓட் பேங்க் நிதிஷ்குமார் பக்கம் போனங்காட்டான். ஸோ பிரசாந்த் கிஷோருக்கு ஒரு பெரிய பின்னடைவு கிடையாது. பிரசாந்த் கிஷோர் இதுலேருந்து பில்ட் ஆகி வந்துருவார். அதுக்கான இடமும் காலமும் பீகார்ல இருக்கு. ஸ்ட்ராட்டஜிஸ்டா போக மாட்டார், அகைன் பொலிட்டிஷியனா போக மாட்டார், பொலிட்டிஷியனா ரிட்டர்ன் ஆவார். தெரிஞ்ச பிரசாந்த் கிஷோர் வரைக்கும் நான் பேசின வச்சு சொல்றேன், அவர் அந்த ஐடியாவில் கிடையாது. மீண்டும் ஒரு அரசியல் கட்சிக்கு போய் ஆலோசனை வழங்குவதற்கான ஐடியா இல்லை. அவரோட ஐடியா என்னன்னா, இந்தியாவில் காங்கிரஸ் பாஜகவுக்கு மாற்றாக ஒரு அணியை உருவாக்கணும். அதுக்கு தான் ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒருத்தரை பார்த்து பேசிட்டு வர்றார். இன்ஃபேக்ட் விஜய் வந்து பார்த்து பேசினதே, தாவிக தலைவர் விஜய் வந்து பார்த்து பேசினதே அதோட ஒரு முன்னோட்டமாக தான் நான் பார்க்குறேன். அவருக்கு ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் உருவாக்கணும்னு அவர் நினைக்கிறார். ஸோ ஒரு லாங் பேட்டில் பிரசாந்த் கிஷோர் தயாராக தான் இருக்கார். அவருக்கும் தெரியும் ஒரு பெரிய பேட்டில். ஆனால் ஒரு இந்தியன் பொலிட்டீஷியனுக்கு, அதுவும் பீகார் மாதிரி ஸ்டேட்டில் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஒரு திக் ஸ்கின்னாக இருக்கணும். நீங்கள் 5 வருஷம் கிரவுண்டில் இருந்தே ஆகணும். பிரசாந்த் கிஷோர் அந்த கன்சிஸ்டன்சி, அந்த கண்டினியூட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த 5 வருஷம் தாக்கு பிடிச்சி அங்கேருந்து மக்களாக இருந்து அரசியல் பண்ணாங்கன்னா இந்த 3% உயரும். ஆனால் அதுக்கான ஹங்கர், அதுக்கான திக் ஸ்கின் பிரசாந்த் கிஷோருக்கு இருக்கான்னு தான் நம்ம பார்க்கணும். ஓட் பெர்சென்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வாக்கு சதவிகிதம் ஆர்ஜேடிக்கு நல்லாவே இருக்குது. இன்ஃபேக்ட் லாஸ்ட் எலெக்ஷன் 2020 21% இருக்காங்கன்னா அரௌண்டு கிட்டத்தட்ட அதே சேம் பர்சன்டேஜ் தான் இந்த வட்டமும் எடுத்திருக்காங்க. பட் அது ஏன் சீட்டாக கன்வெர்ட் ஆகலை? 23% 2020 எடுத்திருந்தாங்க. 2024 அதே 23%, இந்த டைம் அதே 22. பெரிய மேஜர் சேஞ்சஸ், எந்த பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. அது ஏன் சீட்டாக கன்வெர்ட் ஆகலினாங்க, போன டைம் சிராக் பாஸ்வான் ஜேடியுக்கு போன வாக்கள், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போன வாக்கில் தனியாக பிரித்தார். ஒரு தொகுதிக்கு ஒரு 8000-10,000 வாக்கில் பிரிச்சிருந்தா கூட, 8000 வாக்கில் பிரித்தாருன்னு வைங்களேங்க, ஒரு 100 தொகுதியில் பிரிச்சிருந்தாருன்னா அந்த 8000 வாக்கள் ஜேடியுக்கு போகிற வாக்கள், அந்த வாக்காக பிரித்தார். அதனால இதே 23% வைத்துக்கொண்டு
ஜேடியு கூட்டணிக்கு போறதுக்கான வாக்குகளை பிரித்ததின் காரணமாக இவர் வெறும் 23% வச்சு ஒரு தொகுதியில் ஜெயிக்க முடிச்சு. 23 இவர், அவங்க ஒரு 20 43 அப்படியே இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள்லாம் பிரிச்சங்காட்டி ஜெயிக்க முடிஞ்சு. ஆனால் இந்த முறை இந்த யாதவ் ப்ளஸ் முஸ்லீம், ஏன் தேஜஸ்வி யாதவுக்கு வந்து இவர் பெருசாக கன்வெர்ட் ஆகலினாங்க, வெறும் யாதவ் ப்ளஸ் முஸ்லீம் இந்த 2 சமூகத்தை வைத்து மட்டுமே இனிமேல் தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அந்த ஒரு தொகுதியில் மேக்ஸிமம் எவ்வளோ இருப்பாங்க, ஒரு 30 to 40% இவரோட வாக்கு வங்கி இருக்கும். மீதிக்கு 60% வாக்கு வங்கி இவருக்கு எதிராக திரும்புகிறது. அந்த அரசியலை அவர் இன்னும் புரிஞ்சுக்கல. இது அகிலேஷ் யாதவ் புரிஞ்சுக்கிட்டார் பார்லிமெண்ட் எலெக்ஷனில். அதனால தான் அவர் கோர்ஸ் கரெக்ட் பண்ணார். கேண்டிடேட் சீட் கொடுக்கறதையும் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்தார். இவங்க இன்னமும் யாதவ் ப்ளஸ் முஸ்லீமை மட்டுமே முன்வைத்து தேர்தல் செய்வதன் அரசியல் செய்வதன் காரணமாக அந்த 2 சமூகத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய சமூகங்கள் அப்படியே என் பிளாக்காக இவருக்கு ஆப்போசிட்டாக யார் இப்போ தேஜஸ்வி இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிற இதை சொன்னதுனால சொல்கிறேன், யாதவ் முஸ்லீம் சொல்கிறீங்க, முஸ்லீம் அதிகமாக இருக்க சீமாஞ்சல் மாவட்டத்துலையுமே பெருசாக இவங்களுக்கு பெரிய விக்ட்ரின்னு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை அரௌண்ட் இப்போ வரைக்குமான ஸ்டேட்டஸில். ஸோ இது இந்த ஸ்ட்ராட்டஜியுமே அவருக்கு ஒர்க் அவுட் ஆகலை தானே? டெமோகிராஃபி மாறிடுச்சுங்க. முன்னாடி நீங்கள் வந்து யாதவ் ப்ளஸ் முஸ்லீமில் ஒரு தொகுதியில் 40% இங்கே இருந்தாங்கன்னா அந்த 40% வாக்கில் நீங்கள் 35% வாங்கிட்டு நீங்கள் ஜெயிச்சிடலான்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருந்துச்சு. இப்போ காலம் மாறிட்டு வருது. ஏன்னா தேஜஸ்வி யாதவ் தலைமையில் ஒரு யாதவ் கேண்டிடேட் போட்டாங்கன்னா பிஜேபியோ ஜேடியோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி ஒரு கம்யூனிட்டியை ஓபிசிலேருந்து இன்னொரு கம்யூனிட்டி போட்டாங்கன்னா மீதி இருக்கக்கூடிய 60-70% யாதவ் தோக்கடிக்கணுங்கிறக்காக இவங்களுக்கு போய் வாக்களிக்கிறாங்க. ஸோ அந்த அரசியல் அதுதான் சொல்கிறேன், அந்த காஸ்ட் அரித்தமேட்டிக்கை பிஜேபி அழகாக புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஹரியானாவில் நம்ம இதை பார்த்தோம். ஹரியானாவில் காங்கிரஸ் ஜாட் கேண்டிடேட் மட்டுமே போட்டாங்க, குடாஸுங்கிற ஜாட். ஆனால் அந்த ஜாட்டை கவுண்டர் போலரைஸ் பண்ணுற மாதிரி மற்ற சமூகத்தை அனைத்தையும் அரவணைச்சு ஒருங்கிணைச்சாங்க. அதை தான் பீகார்லையும் பண்ணாங்க. ஸோ தேஜஸ்வி யாதவ் இதோட ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு தேஜஸ்வி யாதவுக்கு 23% வாக்குங்கிறது ஒரு 10-15 சீட்டில் மார்ஜின் அதிகமாக ஜெயிக்கிறங்காட்டி அவருக்கு 23% தக்க வச்சுட்டு வராருங்க. ஆனால் இந்த 23% வைத்துக்கொண்டு அவரால் இனிமேல் அதிகப்படியான இடங்களை வெற்றி பெற முடியாது. அந்த ஓச்சரை சீச்சராக கன்வெர்ட் பண்ண முடியாத ஒரே காரணம் அது ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகலை. ரெண்டாவது ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிற இடத்துல கூட கவுண்டர் டெமோகிராஃபி இவருக்கு ஆப்போசிட்டாக இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அவரோட அரசியலை இந்த 2 சமூகத்தை தாண்டி இன்னும் 2-3 சமூகத்தை உள்ளிருந்தால் மட்டும்தான் அவரால் சஸ்டெயின் பண்ண முடியும். அதனால தான் அந்த ஓச்சர் சீச்சராக கன்வெர்ட் ஆகும். இது இந்த புரிதல் சரியாக இருக்குமா? இப்போ வைஸ் வர்ஸா இப்போ ஜேடியு பார்த்தீங்கன்னா 84 சீட்டு எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஓட் பெர்சன்ட் 18% தான் இருக்குது. இது ஆர்ஜேடியை விட கம்மியானதான். பட் ஆனால் அது சீட்டாக கன்வெர்ட் ஆயிருக்கு, 84 சீட்டு கிடச்சிருக்கு அப்படின்னு. ஏன்னா அவங்க வெறும் அந்த ஒரு சமூக வாக்கு மட்டும் கிடையாதுங்க. இபிசி வாக்கள் மட்டுமே நிதிஷ்குமார் இருந்தால் கூட பிஜேபி அங்கே இருக்கக்கூடிய அப்பர் காஸ்ட் ஹிந்துஸையும் மற்ற ஓபிசியும் கொண்டு வராங்க. சிராக் பாஸ்வானோட தலித் வாக்கள் வந்து சேருது. அது ஈக்குவலாக அங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுங்க. அதனால இவர்கிட்ட வெறும் 20%, 18-19% இருந்தால் கூட இவங்கள்ட்ட ஒரு 20 இருக்குது, அவர்கிட்ட ஒரு 5 இருக்குன்னா 20, 40, 45 சீட் 45% வந்துடுது. ஆனால் தேஜஸ்வி யாதவ்னா நீங்கள் யாதவ் ப்ளஸ் இதை போட்டிங்கன்னா அது மட்டும்தான் இருக்கே தவிர உங்களோட கூட்டணி கட்சிகள் கூட உங்களுக்கு வாக்களிக்க தயாராக கிடையாது. ஏன்னா அது வெறும் காஸ்ட் தான் மட்டும் போய் அது வெறும் சமூக ரீதியான ஒரு அரசியல் கட்சியாக மாறிட்டு வருது. ஒரு கூட்டணிக்கான ஒரு கெமிஸ்ட்ரியும் அங்கே ஒர்க் ஆகல. அதுதான் அது பெரிய பிரச்சனையான. இது இங்கே பொருத்தி பார்க்குற சரியாக இருக்குமா? விஜய்க்கு வந்து இப்போ ஒரு டென்டேட்டிவாக எல்லாமே சொல்கிற வந்து 10 நாங்கள் 15 நாங்கள் 20-25 வரைக்கும் இப்போ பெர்சன்டேஜாக வரும். 20க்கு மேலே இருக்குங்க. இல்லை அதான் 2 digit 20 வரைக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது எத்தனை சீட்டாக கன்வெர்ட் ஆகும்? அதுக்கான பாசிபிலிட்டி எப்படி இருக்குது? கேண்டிடேட் ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு மாதிரி ஸ்டேட்டில் காஸ்ட் அரித்மெட்டிக் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக அங்கே கிடையாது. கவுண்டர் காஸ்ட் போலரைசேஷன் பெருசாக கிடையாது. அங்கே ஏதாச்சும் ஒரு 10-15 சீட்டில் மட்டும்தான் லோக்கலாக இருக்குமே தவிர ஸ்டேட் அளவு கிடையாது. விஜய் கேண்டிடேட் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது கட்சி கட்டமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்க தமிழ்நாட்டில். இல்லை அதனால தான் கேட்குறேன். இப்போ தாவேக்கா வந்து ஜேடியூ ஆகுமா ஆர்ஜேடியாக இருக்குமா, எப்படி இருக்க போகுது அப்படின்னு? இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா ஆர்ஜேடி மாதிரி தான் இருக்குது. ஆர்ஜேடி மாதிரி தான் இருக்குது. கட்சி கட்டமைப்பை நீங்கள் வலுப்படுத்தாமல் எவ்வளோ பெரிய பிரபலமான முகமாக இருந்தாலும் சரி விஜய், ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களை ஒரு பூத்துக்கு 1000 வாக்கு இருந்துச்சுன்னா அந்த 1000 வாக்கில் 200 வாக்குகள் 2 கட்சியுமே திமுக அதிமுக இன்றைக்கி சாலிடாக எடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் மீதி இருக்கக்கூடிய 600 வாக்களில் நீங்கள் எவ்வளோ எடுக்க போகிறீங்க, அதுக்கான வேலையை நீங்கள் ஆரம்பிக்கணும். அந்த வேலையை ஆரம்பிக்கலைன்னா உங்கள் தலைவர் எவ்வளோ பிரபலமான தலைவராக இருந்தாலும் சரி, நீங்கள் போகும்போது உங்களுக்கு கூட்டம் அதிகமாக கூடலாம். ஆனால் கூட்டத்தை வாக்காக மாற்றுவதற்கு கட்சி கட்டமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ராகுல் காந்தி இன்றைக்கி போனாலும் தேஜஸ்வி யாதவ் ராகுல் காந்தி ஒன்றா நடந்து போனாங்கன்னா அவ்வளோ கூட்டம் வரும். ஏன் வாக்காக கன்வெர்ட் ஆகல? தேர்தல் அரசியல்ங்கிறது வேறங்க. எவ்வளோ ஓட்டு கிடைச்சாலும் ஓட் ஷேர் ஆச்சுனாலும் அது இன்னைக்கு 20% மேலே இருக்குங்க. இன்னைக்கு தேதிக்கு 20% மேலே இருக்குது. அது ஒரு அசாத்தியமான ஒரு வாக்கு வங்கி. அது யாருனாலையுமே மறுக்க முடியாது, புறம் தள்ளவும் முடியாது. தேர்தல் கண்டெஸ்டே பண்ணாமல் வெறும் தேர்தல் கட்சி ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி 2 மாநாடு நடத்தி ஒரு 5-6 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் போய் பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு தலைவருக்கு, அதுவும் தமிழ்நாடு போன்ற அரசியல் அவேர்னஸ் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் 20% வாக்கு
20% 20% மேலேங்கிறது அசாத்தியமானதுங்க. ஆனால் அதிலிருந்து பில்ட் பண்ண போகிறாங்களா, அல்ல அந்த 20% எலெக்ஷன் இப்போ 20% இருக்குது, தேர்தல் காலகட்டத்தில் அதை கீழே கொண்டு வர போகிறாங்கங்கிறது அந்த கட்சியோட செயல்பாடுகள் பொறுத்து தான். ஒரே வருத்தம் என்னென்னா, இன்னமும் கட்சி கட்டமைப்பில் கவனம் செலுத்தாமல் அவர்கள் வெறும் விஜயை மட்டுமே, ஒற்றை முகத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு அரசியல் பண்ணலான்னு நினச்சாங்கன்னா எடுபடாது. கட்சி கட்டமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். கரூர்லேயே இவங்க உணர்ந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். விஜய்னு ஒருத்தர் கரூர்லேருந்து சென்னை புறப்பட்டு வந்ததுக்கப்புறம் இந்த கரூரில் அவங்க என்ன பண்ணுறதுன்னு கூட அந்த கட்சி கட்டமைப்புக்கு தெரியல. அதில் ரொம்ப முக்கியம் தேர்தல் அரசியலுக்கு அது மிக மிக முக்கியம். தமிழ்நாடு போன்றது, ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு நான் தான் சொல்கிறேங்க, எந்த பூத் ஏஜென்ட் ஏடிஎம்கே டிஎம்கே போய் கேட்டிங்கன்னா ஒரு பூத்தில் 1000 வாக்கு இருந்துச்சுன்னா ஏடிஎம்கே காரங்களும் சொல்லுவாங்க, திமுக பூத் ஏஜென்ட்டும் சொல்லுவாங்க, இதில் இந்த 200 ஓட்டு நமக்கு உழுவுங்க, இந்த 200 ஓட்டு நமக்கு உழுவுங்கன்னா கரெக்டாக செக்ரிகேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது அந்த அளவுக்கு, ஏன்னா இருத்தனையுமே யாருக்குமே அந்த அந்த அனுபவம் வராது. ஆனால் அதற்கான வேலையை ஆரம்பிக்கணும். சரி, நிறைவா எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் என்ன இம்பேக்ட் பண்ணும் அடுத்த எலெக்ஷனில்? எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் திமுக அதை ஒரு தேர்தல் கேம்பெயினாக மாற்றுறாங்க, நம்ம கண் முன்னாடி தெரியுது. தேர்தல் கேம்பெயினாக பீகாரில் எப்படி வெறும் ஒரு பிரச்சாரமாக, ரோட்டு பிரச்சாரமாக மட்டும் பண்ணாமல் வீட்டுக்கு வீடு எடுத்துகிட்டு போகாங்க. இல்லை, திமுகவுக்கு தெரியும் எஸ்ஐஆர் வந்து நிறுத்த முடியாதுன்னு தெரியும். பட் ஆனால் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக அதை வந்து ரொம்ப கேம்பெயினாக அதை வீட்டுக்கு வீடு கேம்பெயின் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்களோட பிஎல்ஏ ஏஜென்ட்டை, பூத் ஏஜென்ட்டை அந்த பிஎல்ஓ ஆஃபீஸரோடவோ அல்லது அந்த ஃபார்மோடவோ ஒவ்வொரு வீடுக்காக போய் உங்கள் வாக்குகளை நாங்கள் தான் காப்பாற்றி கொடுக்குறோங்கிற ஒரு கேம்பெயினாக வீட்டுக்கு வீடு எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். பீகாரில் வீட்டுக்கு வீடு எடுத்துகிட்டு போகல. பீகாரில் வெறும் ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவும் ரோட்டில் கேம்பெயின் பிரச்சார வாகனமாக தான் போனாங்க. ஆனால் வீட்டுக்கு வீடு எடுத்துகிட்டு போகல. இந்த கட்சி கட்டமைப்பு இருப்பதன் காரணமாக வீட்டுக்கு வீடு எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சரியாக பயன்படுத்திக்கிறாங்க. ஏடிஎம்கே அதை பயன்படுத்துகிறாங்க. ஏடிஎம்கே அதுக்கு ஆதரவு தெரிவித்தாலும் அது நான் ஒரு பொலிட்டிக்கல் இன்டர்னலாக அவர் சொல்லியிருக்காராம், எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணுங்கன்னு சொல்லி ஏடிஎம்கேலேருந்து சொல்லியிருக்காங்க. ஆமாம், அதை இங்கே பண்ண பெரிய பொலிட்டிக்கல் பிளண்டராக நான் எஸ்ஐஆருக்கு ஆதரவு தெரிவித்ததை நான் பார்க்குறேன். ஏடிஎம்கே போன்ற ஒரு கட்சி எஸ்ஐஆருக்கு ஆதரவு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பது ஒரு அரசியல் பிழையாக நான் பார்க்குறேன். பட் இருந்தாலும் அந்த கட்சியும் வந்து அதை ஒரு பிரச்சாரமாக மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ எஸ்ஐஆருங்கிறது ஒரு பிரச்சாரம், ஒரு பாயிண்ட்டாக இருக்க போகுது. அதை தாண்டி எஸ்ஐஆர் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது தேர்தலில். பாஜகவுக்கு எதிரான ஒரு பிரச்சாரமாக திமுக மாற்றி வருகிறது. அது செஞ்சுட்டு வராங்க. அது டோர் டு டோர் கேம்பெயினாக போயிட்டுருக்கு. அது ஒரு தேர்தலை தீர்மானிக்குமான இல்லைங்க. நான் இந்த 2 நாளாக நான் ஒன்று யோசிக்கிறேன். முன்னாடியெல்லாம் நம்ம வந்து என்னென்னா, முதலமைச்சர் வேட்பாளர் யார், அவருக்கான ஒரு பேக்ரவுண்டை வச்சு மக்கள் வாக்களிப்பார்கள் என்பது தான் நம்ம அரசியல் இதாக இருந்துச்சு. இப்போ அது எப்படி மாறிட்டு வருதுன்னா, பீகாரில் கொடுத்த அந்த 10,000 ரூபாய் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இப்போ அது கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பாஜக இந்த ஃப்ரீபீஸ், இந்த திட்டத்திற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த ஒரு கட்சி. இந்த பெண்களுக்கு இந்த பணம் கொடுப்பதற்கான திட்டத்தை முதல் அறிவித்தது காங்கிரஸ். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் நியாயங்கிற ஒரு ஸ்கீம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் கொடுப்போம்னு அறிவிச்சாங்க. பாஜக கடுமையாக அதை எதிர்த்தாங்க. இன்னைக்கு அதே பாஜக அதைவே எல்லா ஸ்டேட்லயும் அதை பண்றாங்க. மகாராஷ்டிரா, ஹரியானாலையும் பண்ணாங்க, மத்திய பிரதேசல பண்ணாங்க தான் ஜெயிக்க முடிச்சு. அதனால ஒவ்வொரு ஸ்டேட்லையும் பண்றாங்க. இப்போ மறுபடியும் பீகார்ல பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தந்த மாநிலத்தோட நிதி செயலாளர்கள் மிக மிக முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிறார்கள். தேர்தல் வெற்றி தோல்வி என்பது அவர்கள் கையிலும் இருக்கிறது என்பது பீகார் தேர்தல் நமக்கு உணர்த்துகிறது. நன்றி, ரொம்ப நன்றி.